ஓகே. ஓகே. சரி, ஓகே கைஸ். ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம திருப்பி இந்த மீட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ஓவர்வியூவோட இன்னைக்கான கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கா 8 மணி வரைக்கும்லாம் போகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் என்னால் புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல கான்செப்ட் நான் வந்து புரிய வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜாசிம் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாருன்னா சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? ஸோ நான் வந்து சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலா ரியல் டைமா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நான் லாஸ்டா எடுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வீடை எப்படி கட்டுறது, HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் அந்த இதை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் சிஎஸ்எஸ் பண்ணுது. ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெப் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க ஸ்டைல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுதான் சிஎஸ்எஸ் பண்ண போகுது. ஸோ அதுதான் ஜாசிமும் சொல்லியிருப்பாரு. சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மெயினான டாபிக் இருக்கு. அதாவது 3 மெயினான இது இருக்கு, டைப் இருக்கு. ஸோ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அதாவது இன்லைன் அப்படின்னா நீங்க இப்ப என்ன கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெப் பேஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் உங்க வீட்டோட ரூமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்லைன், ஸோ அந்த வேர்ட்ல என்ன இருக்குன்னா இன் லைன், அதாவது அந்த லைன்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ என்னோட ரூம் இருக்கு. என்னோட ரூம்ல 4 பக்கம் இருக்கு. ஸோ இதை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட வெப்பேஜ்ல 4 லைன் இருக்கு. என்னை சுத்தில இருக்க 4 செவுத்தை நான் 4 லைன்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு செவுத்துக்குமே ஒவ்வொரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா இன்லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க கொடுக்கறதுக்கு மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வெப்பேஜ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். இப்போ இல்ல இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க வைக்கலாம். இது எப்படின்னா ஒரு ரூமுக்கு ஒரு கலரு, அடுத்த ரூமுக்கு அடுத்த கலர். எப்படின்னா ஒரு வெப்பேஜுக்கு ஒரு கலர், இன்னொரு வெப்பேஜுக்கு இன்னொரு ஸ்டைல் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இன்டர்னல் சொல்லும். இல்ல நான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் போகணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் என்னோட வீடு, என்னோட வீட்டுக்கு மொத்தத்துக்குமே நான் இதுதான் கலர் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இதை பத்தி நம்ம வந்து நீங்க இப்போதைக்கு கற்பனை பண்றதை விட நம்ம ரியல் டைமா பார்த்தா உங்களுக்கு இன்னுமே புரியறதுக்கு மச் பெட்டரா இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நான் வந்து கோடிங்குள்ள போயிடுறேன். இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எப்படி ஒரு லாகின் பேஜ் பண்றது, அந்த லாகின் பேஜ்க்கு எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத குயிக்கா ஷார்ட்டா நம்ம வந்து இன்னைக்கான இதை முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எப்படின்னா HTML டேக்ஸை நம்ம படிச்சிட்டோம். இந்த HTML டேக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னோட லாகின் பேஜ்க்கு நான் HTML ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டேன். அதாவது என்னோட HTML ஸ்ட்ரக்சரை நான் கொடுத்துட்டேன். இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா நார்மலா எனக்கு எப்படி ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. லைக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா H2 அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபார்ம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு யூசர் நேம் வாங்குறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் அண்ட் பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு நான் இது கொடுத்துட்டேன். 2 இன்புட் கொடுத்துருக்கேன், ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இங்க சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஸ்டைல்ஸ் பண்றது? இப்போ லாகின் அப்படிங்கிற ஒரு ரூமை நான் செஞ்சுட்டேன். இப்ப இந்த ரூமுக்கு நான் எப்படி நான் பெயிண்ட் அடிச்சு டிசைன் பண்ணி அழகாக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஓகே.
இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாடி அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா நம்ம பாடி டேகை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னோட வெப் பேஜ்ல விசிபிள் ஆகுற ஒரு கண்டென்ட்காக நான் இந்த பாடி அப்படிங்கிற வெப் டேகை நான் இங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அதே இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மூலயமா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாடி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டைல் தர போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன். இப்போ நான் பாடி அப்படி அந்த பாடி கண்டென்ட்குள்ள தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் ஸ்டைல்ஸ் கொடுக்க போறேன். அப்போ நான் என்ன பண்றேன் அந்த பாடி அப்படிங்கிறத இங்க நான் கால் பண்ணிட்டு 2 பிராக்கெட்டை நான் அடிச்சிடறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்டைல் என்னென்னலாம் வரும் நீங்க HTML எப்படி டேக்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்னா மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன, டிஸ்பிளேனா என்ன. லைக் எப்படின்னா ஒரு ஒரு ஸ்க்ரீனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனை கன்சிடர் பண்ணிட்டு இதுல இது இவ்வளோ மார்ஜின் இவ்வளோ இது அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு பிளான் பண்றவங்களுக்கு எப்படி அந்த மெஷர்மெண்ட் முக்கியமோ லைக் தட் வெப் டெவலப்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் அந்த பாடி அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பாடி அப்படிங்கிறது கொடுத்த உடனே அந்த 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 டாக்ஸை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இருந்தது எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது நான் இந்த இடத்துல ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை கால் பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு இப்ப இந்த இடத்துல ஏரியல் வேணாம், நான் இந்த இடத்துல டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபாண்ட்டை கால் பண்ணா எனக்கு அந்த ஃபாண்ட் மாறிடும். நல்லா பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏரியல் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஃபாண்ட் மாறுறதை நீங்க நல்லா பார்க்க முடியும். அப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பாடி கண்டென்ட்ல இருக்க, அதாவது நான் வந்து பாடியில தான் ஒர்க் பண்றேன். ஸோ அப்போ இந்த பாடி கண்டென்ட்ல இருக்க ஃபாண்ட்டை நான் மாத்திக்கலாம் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாடி இருக்குல்ல, ஸோ இந்த பாடிக்கு நான் என்ன பண்ண போறேன், அதாவது பாடினா விசிபிள் ஆகிற கண்டென்ட். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போறேன். ஜாசிம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, நீங்க HCSSல ஒரு கலர் கொடுக்கக்குள்ள நீங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா கலர் கோட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ஸோ அப்படி நான் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல வந்து கிரே கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணும் எனக்கு பேக்ரவுண்ட் நான் வேணாம் வேற பேக்ரவுண்ட் நான் போடணும் அப்படின்னா நான் ரெட் கலர் வைக்கணும் அப்படின்னா நான் எப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கால் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை நான் மாத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மார்ஜின். இப்போ நார்மலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க வெப்பேஜ்ல ஒரு மார்ஜின் ஒரு பேடிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மார்ஜினையும் பேடிங்கையும் நான் தூக்குறேன். அதாவது நார்மலாவே உங்க வெப்பேஜ் வந்து ஒரு மார்ஜின், அதாவது இப்ப நான் இங்க காட்டுறேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்க வெப்பேஜ் வந்து என்னென்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்ஜின், பார்டர், பேடிங், அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா என்னோட வெப்சைட்டுக்கு இருக்க மார்ஜினையும் பேடிங்கையும் நான் தூக்குறேன். ஏன்னா எனக்கு என்னோட வெப்சைட்டுக்கு மார்ஜினும் பேடிங்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டா நீங்க வைக்க தேவையில்ல, நானே வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மார்ஜினையும் பேடிங்கையும் நான் வந்து 0 அப்படின்னு நான் வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்ற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளெக்ஸை நான் எதுக்காக இங்க கால் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் நான் வந்து என்னோட கண்டென்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டரா வைக்கணும். இப்போ ஈஸியா என்னால என்னோட பாடி கண்டென்ட்டை நான் சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட அலைன்மெண்ட்டை நான் எங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, சென்டருக்கு நான் கொண்டு வந்துடுறேன். நீங்க நல்லா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது குடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட அலைன்மெண்ட் வேற இடத்துக்கு மாறிடும். என்னோட பாடி சென்டருக்கு வராது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஹைட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நார்மலாவே நம்ம வெப் பேஜுக்கு ஹைட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 100 VH அப்படிங்கிற நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 100க்கு பதிலாக நான் 1000 அப்படின்றத அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா, என்னோட கண்டென்ட்டை காணோம். ஸோ எங்கடா என்னோட கண்டென்ட் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கு. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஹைட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, 1000 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல 100 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட வெப்பேஜ் 100க்குள்ள என்னோட வெப்பேஜோட சைஸ் 100. அந்த 100க்குள்ள சென்டர்ல எனக்கு லாகின் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஃபை த கண்டென்ட் சென்டர்னாலும் அலைன்மெண்ட் சென்டர்னாலும் என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அலைன்மெண்ட் ஐட்டம்ஸ் நான் லெஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்துடும். இப்போ நான் இந்த இடத்துல நான் அலைன்மெண்ட் நான் சென்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சென்டர்ல வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாடி கண்டென்ட்ல நான் ஸ்டைல்ஸை ஆட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்டெய்னரை நான் அன்கமெண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் கண்டெய்னரை அன்கமெண்ட் பண்ணினா எனக்கு ஒரு கண்டெய்னர் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் லாகின் HTML நான் போய் பார்க்குறேன். பாடி அப்படிங்கிறதுக்கு நான் டேக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு டிவிஷன் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த இதுக்குள்ளலாம் எனக்கு இந்த டிவிஷன் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிருக்கேன். டிவிஷன் அப்படிங்கிற ஒரு டேகை ஓபன் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் இதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். இது ஒரு நேம் என்னன்னா கண்டெய்னர் அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல டாட் கண்டெய்னர், அதாவது நாங்க ஒரு கிளாஸை கால் பண்ணிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன், டாட் வச்சு கண்டெய்னர் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சேம் ஆஸ் அதே மாதிரி தான். இந்த கண்டெய்னருக்கு நான் பேக்ரவுண்ட் ஒயிட் அப்படின்றத நான் இங்க கொடுத்துட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் ரெட் அப்படிங்கிறது கொடுத்தேன், என்னோட கண்டெய்னர் எப்படி ஆகுது அப்படின்னா, ரெட் கலர்ல எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ எனக்கு ஒயிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன். பேடிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் 25 பிக்சல் அப்படிங்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, பிக்சல் அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சல் அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே சைஸ்லே யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பேடிங் அப்படிங்கிற இடத்துல நான் பிக்சல் 25 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இதுவே நான் 250 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட பாக்ஸ் பெருசாகுது. ஸோ இதோட சைஸ் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 25 பிக்சல். நான் கர்சரை நவுத்துற இடத்த பாருங்க. இதோட இடத்த நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிக்சல், அதாவது பேடிங் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இதோட இப்போ கரண்டா இதோட இது என்னன்னா 250 பிக்சல்ல இருக்கு. ஸோ இல்ல எனக்கு 25 பிக்சல் தான் வேணும் அப்படின்னா நான் அந்த 25 பிக்சல்ல நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். யூஸ்வலா நம்ம பார்டர் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை தான் நம்ம பார்டர்னு சொல்லுவோம். என்னோட கர்சரை நல்லா பாருங்க. இதை தான் நம்ம பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னன்னா பார்டர் ரேடியஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டேன் அப்படின்னா, ரேடியஸ் மீன் சர்க்கிள். சர்க்கிள் தான் நம்ம எப்பவுமே ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கர்வ் தெரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கர்வ் தெரியுதுல்ல? ஸோ இந்த கர்வ் எப்படி வர வைக்கிறதுனா, பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி நான் 10 பிக்சல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இல்ல சப்போஸ் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 10க்கு பதிலாக 100 அப்படிங்கிறத கொடுத்தா என்ன நடக்குதுன்னா, அதோட ரேடியஸ் பிக்சல் எப்படி உடையுது அப்படி பாத்தீங்கன்னா 100, அதாவது 100 பிக்சல் அளவுக்கு எனக்கு அது பெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 10ன்னு வச்சா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டா ஒரு இதுதான் கர்வ் ஆகுது. ஸோ இப்படிதான் பார்டர் ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாக்ஸோட ஷேடோ. நீங்க நல்லா இந்த நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, உங்க பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு லைட்டா ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஷேடோ 10 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன்.
இந்த இடத்துல நான் 100 பிக்சல் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. இல்ல சப்போஸ் இப்ப நான் வந்து கலரை மாத்திட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு ரெட் கலர் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டீஸ் நீங்க அதை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாக்ஸோட ஷேடோ அடிக்குது. ஸோ இந்த பாக்ஸோட ஷேடோவுக்கு நான் எவ்வளோ ரேடியஸ் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். 10 பிக்சல்னு கொடுத்தா எனக்கு வந்து வித்தின் அதாவது அந்த பாக்ஸ் பக்கத்திலே இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 100 or 1000 அப்படிங்கிறத கொடுக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாக்ஸோட எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல 10 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு கிரே கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கிரே கலர் கொடுக்குறேன். கொடுத்ததுனால எனக்கு இப்படி ஆகுது. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம். இந்த பாக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வித் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வித் அப்படிங்கிறத 300 பிக்சல் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல 300 பிக்சலுக்கு பதிலாக நான் 30 பிக்சல் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாக்ஸோட வித் எவ்வளவு மாறுது அப்படின்னா 30 பிக்சலுக்கு மாறுது. அப்போ என்னோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்தணும். 300 அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட கண்டென்ட்டுக்கு கரெக்டா எல்லாமே உள்ள உட்காருது அப்படிங்கிறதுக்காக நான் 300 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இல்ல சப்போஸ் நான் 3000 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா வித் ஃபுல்லா பெருசாயிடும். ஓகேவா? ஸோ அதனால நான் 300 அப்படிங்கிறது கொடுக்கக்குள்ள எனக்கு வந்து உள்ள வந்து கரெக்டா வருது. ஸோ நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் உள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து எப்படி அலைன்மெண்ட் ஆயிருக்கணும். நார்மலா நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சென்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா ரைட்ல இருக்கணுமா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி நான் வந்து காட்டணும். ஸோ நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடி, அதாவது பாடிக்கு எப்படி ஸ்டைல்ஸ் கொடுக்கணும், டிவ் அப்படிங்கிறத கால் பண்ணி அதுக்கு கிளாஸ் கண்டெய்னருக்கு எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்குள்ள h2 அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். லாகின் அப்படிங்கிறதுக்கு நான் h2 அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் h2 அப்படிங்கிற டேகுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், மார்ஜின் பாட்டம் நான் கொடுக்க போறேன். அதாவது கீழே இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 20 பிக்சல் மேலே தூக்கி நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்ம் நம்ம வைக்கணும், லாகின் அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது எப்பவுமே கீழே இருக்க கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஃபார்முக்கும் ஹெட்டிங் வந்து மேலதான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் அது அந்த பாக்ஸ் வந்து எதனுடைய நோக்கம் அப்படிங்கறத வந்து நம்மளால வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து கண்டெய்னர் h2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து மார்ஜின், அதாவது h2 அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு கண்டெய்னர், அதாவது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர்ல h2 அப்படிங்கிற டேகுக்கு நான் மார்ஜின் பாட்டம் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டெய்னர், அதாவது கிளாஸ் கண்டெய்னர்ல இன்புட் அப்படிங்கிற டேகுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்க போறேன். ஸோ அப்போ அதோட வித் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் இங்க ஆல்ரெடி 300 பிக்சல் கொடுத்துட்டேன். இங்க நான் இன்புட்டோட கண்டென்ட் வந்து நான் ஏன் 90% நான் வைக்கணும் அப்படின்னா 300 பிக்சல்ல 90% எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது, 90% தான் எனக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிறது, இன்புட் பாக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்ட்ல இருக்குன்னா 90% வந்து 300 பிக்சல்ல 90% இது கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இந்த வித் 90% அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங், இங்கேயும் நான் பேடிங் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பேடிங் அப்படிங்கிறது 100 வச்சா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு அந்த பாக்ஸோட கண்டென்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெருசாயிடுச்சு. இன்புட் பாக்ஸோட கண்டென்ட் எனக்கு வந்து பெருசாயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து ஆஸ் யூஷுவல் 10 வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா உள்ள உட்காது. ஸோ அப்போ அந்த பேடிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஏரியா, இந்த சர்ஃபேஸை தான் நம்ம வந்து பேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கும் நான் மார்ஜின் கொடுக்குறேன். நார்மலா நான் வந்து இதுக்கு நான் மார்ஜின் அப்படிங்கிறது 8 பிக்சல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதுக்கு நான் பார்டர் ஃபிக்ஸ் பண்றேன். இதுக்கு நான் ஒரு பார்டர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரிதான் இங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பார்டர் வந்து எனக்கு தெரியுதா. ஸோ இந்த பார்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அந்த பார்டருக்கு நான் என்ன பண்றேன், ரேடியஸ் கொடுத்துட்டேன். இந்த பார்டர் ரேடியஸ் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த கர்வ் நான் கொடுக்குறேன்ல, ஸோ இந்த கர்வ் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் அந்த கர்வுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா
கிளாஸ் கண்டெய்னர்ல h2 டேகுக்கு நான் ஸ்டைல் கொடுத்துட்டேன். இன்புட் டேகுக்கு நான் ஸ்டைல் கொடுத்துட்டேன். இப்போ பட்டன் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் பட்டன் அப்படிங்கிறத நான் கால் பண்றேன். ஸோ இப்போ இந்த டாட் கண்டெய்னர் பட்டன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஸ்டைல் கொடுக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த பட்டனோட வித் எவ்வளவு இருக்குன்னா 95% எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 95% கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் பேடிங் அப்படிங்கிறத நான் நார்மலா எல்லாத்துலயும் கால் பண்றதை நான் கால் பண்ணிட்டேன். மார்ஜின் டாப் அப்படின்னா எனக்கு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 10 பிக்சல் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்க நான் கால் பண்ணியிருக்கேன். மார்ஜின் டாப்ல நான் பார்க்கக்குள்ள எனக்கு மார்ஜின் 10 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதுக்கு எனக்கு பார்டர் தேவையில்லை. பட் ஆனா எனக்கு இதுக்கு ஆனா பேக்ரவுண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த பட்டன் அப்படின்றது இருக்கிறான் இதுதான் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பட்டன் இப்போ நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா பட்டனுக்கு பேக்ரவுண்ட் வேற, கலர் வேற. கலர் அப்படிங்கிறது எதை நம்ம மீன் பண்ணுவோம் அப்படின்னா பட்டனுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம மீன் பண்ணுவோம். பட்டன் கலரை பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் பட்டன் கலரை வந்து பிளாக் கலர்ல நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன இருக்கு, பட்டன் கலர் பிளாக்னு காட்டுது. இந்த இடத்துல கலர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன், ரெட் அப்படின்னு அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து எனக்கு ரெட் கலர் ஆகுது. அப்போ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டனோட கலர் நம்ம மாத்தணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்லயும், பட்டனுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட கலரை நான் மாத்தணும் அப்படின்னா கலர் யூஸ் பண்ணி நான் மாத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இதுல புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ். உள்ள ஒரு ஃபாண்ட் இருக்கு. இந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு சைஸ் கொடுக்கணும்ல. ஸோ இந்த சைஸை நான் என்ன பண்றேன் 16 பிக்சல்ல நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த பட்டனோட ரேடியஸ் இந்த கேர்வ் நான் கொடுக்குறேன்ல. ஸோ அந்த கேர்வை நான் வந்து 5 பிக்சல் அப்படிங்கிறத நான் மாத்திட்டேன். சம்பந்தமே இல்லாம இது வரைக்கும் யூஸ் பண்ணாம நான் என்ன பண்ணிருக்கேன், கர்சர் அப்படிங்கிறத கால் பண்ணி பாயிண்டர் அப்படின்றத வச்சுட்டேன். எனக்கு இப்ப இது தேவையில்ல. கர்சர் அப்படிங்கிறது எம்டியாவே இருக்கட்டும் அப்படின்னா நான் என்ன ஆகும்னா இப்போ நான் இந்த இடத்துல கர்சர் நான் எடுத்துட்டு போனேன்னா என்னோட கர்சரை நல்லா பாருங்க. எடுத்துட்டு போனேன்னா என்னோட ஆரோ மாதிரியே தான் இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நான் கர்சர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாயிண்டர் அப்படின்னு நான் போட்டுட்டு நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா நான் என்னோட கர்சரை லாகின் பட்டன் கிட்ட எடுத்துட்டு போகல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாயிண்டரா மாறுது. ஸோ இது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னா அந்த கண்டெய்னர் பட்டன் கிட்ட போனா அந்த கர்சர் பாயிண்டரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டெய்னர் பட்டனுக்குள்ள கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஹோவர் அப்படிங்கிறது புதுசா ஒரு கான்செப்ட். ஹோவர். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோவர்னா என்னன்னு சொல்ல போறேன். இப்போ ஹோவர் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து விஷுவலா காட்டுறேன். இந்த இடத்துல நான் வந்து ரெட் கலர் நான் மாத்திடுறேன். ஓகேவா? நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ரெட் கலர் நோட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எங்கேயுமே அந்த ரெட் கலர் விசிபிளே ஆகல. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த பட்டன் கிட்ட நான் எடுத்துட்டு போகல எனக்கு ரெட் கலர் மாறுது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஹோவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பட்டன் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோவர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஹோவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு ரெட் கலர்ல இருக்கணும். என்னோட கர்சர் அந்த பட்டன் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த பட்டனை டச் பண்ணோடனே எனக்கு என்ன மாறணும், ரெட் கலர் மாறணும். ஸோ இதுதான் ஹோவர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ்ல என்ன பண்ணிட்டேன், பி அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் h2 அப்படிங்கிறத கால் h2க்கு ஸ்டைல் கொடுத்துட்டேன், இன்புட்டுக்கு ஸ்டைல் கொடுத்துட்டேன், பட்டனுக்கு ஸ்டைல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டி அப்படிங்கிற டேகுக்கு நான் கொடுக்கணும். அதாவது இதுக்கு நான் இப்ப ஸ்டைல் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா பாருங்க, கண்டெய்னர் பி அதாவது கிளாஸ்ல இருக்க கண்டெய்னர் அந்த பி அப்படிங்கிற டேகுக்கு மேல இருந்து எனக்கு மார்ஜின் டாப் இதுலேருந்து எனக்கு இதுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நான் வந்து 15 பிக்சல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸ், இதோட ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும்னா எனக்கு 14 பிக்சல்ல இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல மாத்தணும் அப்படின்னு நான் மாத்தினா கூட எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சைஸ் மட்டும் எனக்கு பெருசா வருது, ஃபாண்ட் சைஸ் மட்டும் எனக்கு பெருசா வருது. ஸோ இப்படிதான் கீழே இருக்க பேராகிராஃப் டேகுக்கு நான் கொடுத்துட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், ஆங்கர் டேப் ஒன்று நான் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் அந்த ஆங்கர் டேபுக்கு நான் ஸ்டைல் கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரியும் எனக்கு இது வந்து ஒரு லிங்க் மாதிரியும் எனக்கு காட்டுது. நான் இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஆங்கருக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே வேணாம், அண்டர்லைன் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, சைன் அப் அப்படிங்கிறது வருதா. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், ஆங்கர் டேப்க்கு நான் ஒரு கலர் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆங்கர் டேபுக்கு நான் ஹோவர் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறேன். சப்போஸ் இப்போ என்னோட ஆங்கர் டேப்ல யாராச்சும் கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு அண்டர்லைன் வரணும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நான் இதை எனேபிள் பண்ணதுனால கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஆங்கர் டேபுக்கு நான் ஹோவர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன், நான் அந்த ஹோவர் அப்படிங்கறத நான் அந்த கர்சரை நான் அது கிட்ட எடுத்துட்டு போனா அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அண்டர்லைனா வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? என்னோட கண்டென்ட் எல்லாத்துக்கும் டெலிவரி ஆச்சா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாகின் HTML-க்கு எக்ஸ்டர்னல் CSS மூலமா style.css நான் கொடுத்தேன். ஓகேவா? அதாவது நான் ஒரு லாகின் அப்படிங்கிற ஒரு ரூம் வந்து பண்ணேன் அந்த HTML யூஸ் பண்ணி. அப்புறம் அந்த லாகின் அப்படிங்கிற ஒரு ரூமுக்கு style.css மூலமா நான் கலர் அடிச்சிட்டேன். எக்ஸ்டர்னல் CSS மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிங்க் அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேனா, அதாவது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக்னா அந்த ஹெட் டேக்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வெப்சைட்டை பத்தின ஒரு தகவல் வந்து இந்த ஹெட்டுக்குள்ள இருக்கும். பட் ஆனா இது டைரக்டா எங்கேயுமே உங்களோட வெப்பேஜ்ல விசிபிள் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, லிங்க் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டைல் ஷீட்டோட லிங்க் பண்ணி நான் இந்த இடத்துல style.css நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து signup.html அப்படிங்கிறத பண்ணிட்டேன். இதுக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், இதே ஃபைலை நான் கொடுத்துருக்கேன். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இதுக்கும் style.css தான் கொடுத்துருக்கேன், இதுக்கும் style.css தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் எதை டினோட் பண்ண வரேன் அப்படின்னா, நீங்க 2 வெப்பேஜுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறீங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டைல்ஸ் அதிகமா பண்ணக்கூடிய, அதாவது எனக்கு எப்படின்னா, இதுதான் என்னோட கம்பெனி. ஓகேவா? இதுதான் என்னோட கம்பெனியோட தீம். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற எல்லா வெப்பேஜுமே வரணும் அப்படின்னு நம்ம நினைப்பல. நீங்க பிளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிளிப்கார்ட்ல நீங்க லாகின் பண்ணக்குள்ள என்ன கலர் இருக்கோ, லைக் ப்ளூ கலரா இருக்கட்டும், அது என்ன கலரா இருக்கட்டும், அதோட ஹெட்டரையும் ஃபூட்டரையும் நீங்க பாத்தீங்கன்னா அதோட கலர் எப்படி இருக்கோ, லாகின் பண்ணி உள்ள போயிட்டு ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு அதே கலர் தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டைலை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 வெப்பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயே நான் அதே தான் பண்ணியிருக்கேன். login.html அப்படிங்கிறது என்னோட ஒரு ரூம், signup.html அப்படிங்கிறது என்னோட இன்னொரு ரூம். இப்போ இந்த 2 ரூமுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, style.css அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் கலர் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல லாகின்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆங்கர் டேப் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, signup.html அதாவது signup here அப்படிங்கிறத தொட்டா signup.html போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். அப்போ நான் இந்த இடத்துல signup.html அப்படிங்கிறத நான் கொடுத்தா, நான் அந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், லைக் ஹோவர் எஃபெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன், என்னோட கர்சரை கிட்ட எடுத்துட்டு போனா ரெட் கலர் மாறணும் அப்படிங்கிறது நான் லாகின்ல செஞ்சேன். அதே சேஞ்சஸ் எனக்கு எங்க ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா, சைன்அப் பேஜ்லயுமே எனக்கு ரெப்ளிகேட் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ நான் ஒரு ஸ்டைல நான் பண்ணா போதும். இப்போ நான் இந்த ஸ்டைல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது போத் 2 பேஜோட ஸ்டைலையுமே பாதிக்கும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? ஓகே, கூல். அப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் CSS எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லார்ஜ் லெவல் ஆஃப் வெப்சைட்ஸ் நீங்க பண்ணக்குள்ள ஒவ்வொரு வெப்பேஜுக்குமே நீங்க போயிட்டு ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டைல்ஸை பண்ணிட்டு இந்த ஸ்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வீட்டை கட்டினா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ யாருக்கு ஈஸி? நமக்கு தான் ஈஸி. எப்பவுமே ஒரு கம்பெனி ஒரு பர்சனை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவன் அந்த வேலையை ஹார்ட் ஒர்க்கா செய்வான் அப்படின்னு நினைச்சுலாம் எடுக்க மாட்டாங்க. அவன் அந்த வேலையை அவன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா பண்றான் அப்படிங்கிறத நினைச்சுதான் எடுப்பாங்க.
ஓகேவா? ஸோ இது இன்னைக்கான கான்செப்ட் புரிஞ்சுச்சா? லாகின் பேஜ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் பண்றது அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? ஓகே, ஓகே. ஓகே கைஸ். ஓகே, ஓகே. சரி ஓகே. டாஸ்க்கஸ் எத்தன பேர் முடிச்சீங்க? நம்ம விஷயத்துக்கு வருவோம். டாஸ்க் முடிச்சு அப்லோட் பண்றது யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம்? சரி ஓகே கைஸ். அட்டெண்டன்ஸ் இது எல்லாமே முடிச்சிட்டீங்கல்ல? டாஸ்க்கஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? ஓவர் மட்டும். ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓ தட். ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்டெய்னர் அப்படிங்கிறதுல பட்டன் அப்படிங்கிறத நான் ஒண்ணு கால் பண்ணி, நான் பட்டனுக்கு நான் ஸ்டைல்ஸ் குடுத்துட்டேன். இப்போ நான் அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய பட்டனுக்கு ஒரு எஃபெக்ட் தரப்போறேன். அந்த எஃபெக்ட் பேரு ஹோவர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப அந்த ஹோவர் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கர்சர் அந்த ஹோவர் ஆகுதுன்னா, லைக் தட் அந்த இதுக்கு மேல எனக்கு போகுது அப்படின்னா, அதுக்கு நான் கலர் மாத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோவர் அப்படின்னா, நான் இந்த பாயிண்டர நான் ஒரு இடத்துக்கு மேல எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டைல் மாறணும். லைக் கலர் மாறுறது. இத நான் மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா, ஹோவர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பட்டனுக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட்ட நான் தரப்போறேன். ஸோ அப்ப அந்த ஹோவர் எஃபெக்ட்டுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டனுக்கு நான் ஒரு பேக்கிரவுண்ட் குடுத்துட்டேன். ஹோவருக்கு நான் அதாவது என்னோட பாயிண்டர் எடுத்துட்டு போனா எனக்கு ஒரு கலர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் இப்ப வந்து பச்சை கலர் நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலா எனக்கு அது எங்கேயுமே ரெப்ளிகேட் ஆகல. பட் ஆனா என்னோட பாயிண்டர் அந்த பட்டனுக்கு மேல போச்சுன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கலர் ரெப்ளிகேட் ஆகுது. சோ இதுதான் நம்ம ஹோவர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? ஓகே. சோ என்னோட என்னோட எஃபெக்ட் போட்டு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகே. உங்களுக்கு இது கண்டிப்பா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ். சரி ஓகே. டாஸ்க்ஸ் பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நாளையோட வந்து டாஸ்கஸ் வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து டாஸ்கஸ் அப்லோட் பண்ணிடுங்க. வேற ஏதாச்சும் நம்ம கிட்ட டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? லைக் இது வரைக்கும் நடத்துற கான்செப்ட் எனக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்ற மாதிரி இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம் உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் வருவாங்க அப்படின்னு. லைக் தட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. நம்மளோட என்விரான்மெண்ட் பத்தி ஃபுல்லா லைக் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்போ மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது ஆக்சுவலா நாங்களும் அப்டேட் பண்ண மாட்டோம். ஒரு ஐடி பர்சனா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பர்சனா இருக்கட்டும், அப்படி இருக்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வந்து அது நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா அந்த கெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பஹ்ரைனுக்கு போறதுனால ஸோ அவங்களால வந்து வர முடியல. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து அது வந்து நடக்கலாம். ஸோ தாராளமா நீங்க வந்து கலந்துக்கோங்க. ஸோ அதுல கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட கிடைக்கிற ஐடியாஸ தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக வேண்டி அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே காய்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸ்